சாந்தி. நான் எல்லையற்ற சந்நியாசியாகவும் ராஜயோகியாகவும் இருக்கும் ஆத்மா. நான் பத்மாபதம் பதியாக இருக்கும் ஆத்மா. நான் கல்ப கல்பம் வெற்றி பெறும் ஆத்மா. நம்முடைய இந்த வாழ்க்கை தேவதைகளை விட உத்தமமானதாகும். ஏனென்றால் நாம் படைப்பவர் மற்றும் படைப்பினையும் இப்பொழுது யதார்த்தமாக தெரிந்து கொண்டு ஆஸ்திகர்களாக ஆகியிருக்கின்றோம். இந்த சமயத்தில் சுயம் ஈஸ்வரன் நமக்கு தந்தையாகி பாதுகாக்கின்றார். ஆசிரியராகி நமக்கு படிப்பிக்கின்றார். மேலும் சத்குருவாகி நம்மை மலர்களைப் போன்று ஆக்கி அவரோடு அழைத்து செல்கின்றார். சத்தியுகத்தில் தெய்வீக பரிவாரம் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஈஸ்வரிய குடும்பம் இருக்க முடியாது. நாம் இப்போது எல்லையற்ற சந்நியாசியாகவும் ராஜயோகியாகவும் இருக்கின்றோம். நாம் ராஜ்யத்திற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஆத்மாக்களின் பாடசாலை ஆகும். இது ஆன்மீக படிப்பாகும். எல்லையற்ற தந்தை படிப்பிக்கின்றார். அதனால் இது இறை தந்தையின் பல்கலைக்கழகமாக ஆகிவிட்டது. அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒரு பரமாத்மா ஆவார். இப்போது அனைவரும் காமச்சிதையில் அமர்ந்து எரிந்து கருப்பாகிவிட்டார்கள். தந்தை வந்து அனைவரையும் திரும்பி அழைத்துச் செல்கின்றார். நாம் எவ்வளவு அழகாக உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். இப்போது மீண்டும் அப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றோம். மாயையான 5 விகாரங்கள் தான் சர்வ வியாபியாகும். படைப்பவர் தந்தைதான் வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். அதன் மூலம் நாம் ஆஸ்திகர்களாக ஆகின்றோம். நாம் ஒரே ஒரு முறைதான் ஆஸ்திகர்களாக ஆகின்றோம். புருஷோத்தம சங்கமயுகத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு வைரம் போன்ற வாழ்க்கையாக ஆகின்றது. இந்த படிப்பு ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கமயுகத்தில்தான் நமக்கு கிடைக்கின்றது. இது உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆவதற்கான யுகமாகும். இப்பொழுது நம்முடைய ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை மறந்து மற்ற தர்மங்களில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். தந்தை
அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கின்றார். பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாவோம். நாம் இப்போது ஈஸ்வரிய குடும்பத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இங்கே தந்தை நம்மை வளர்க்கவும் செய்கின்றார், படிப்பிக்கவும் செய்கின்றார். பிறகு நம்மை மலர்களாக மாற்றி அவரோடு அழைத்து செல்வார். நாம் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வினாடியில் நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. இப்போது ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் இங்கே ராஜ்யத்திற்காக படிக்கின்றோம். தந்தை வந்து அனைவரையும் சக்தி அடைய செய்து சுகமுடையவர்களாக ஆக்குகின்றார். ஒரு தந்தைதான் ஞானக்கடலாக இருக்கின்றார். அவர்தான் நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக, இரட்டை கிரீடமுடையவராக மாற்றுகின்றார். நம்முடைய பிறப்பு சோழிக்கு சமமானதாக இருந்தது. இப்போது நாம் வைரத்திற்கு சமமானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடையது அனைத்திலும் உயர்ந்த பிறவியாகும். தந்தை நமக்கு நானே அது, அதுவே நான் என்ற மந்திரத்தை புரிய வைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் தந்தையினுடைய குழந்தைகள். அதனால் ஆஸ்திக்கு உரிமை உடையவர்கள். என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது பாவங்கள் நீங்கிவிடுகின்றது. தந்தை ஞானம் என்ற கண்ணை நமக்கு கொடுக்கின்றார். நம்மை முயற்சி செய்ய வைப்பவர் ஒரு தந்தைதான் ஆவார். நம்முடைய தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரி படிப்பிக்கின்றார். தந்தை இங்கே மன்மனா பவ என்ற மந்திரத்தை மட்டும் கொடுக்கின்றார். முழு உலகமும் இப்போது சுடுகாடாக ஆகப் போகின்றது. விநாசம் முன்னால் இருக்கின்றது. ஆகையால் நாம் யாரிடமும் சம்பந்தம் வைக்காமல் இருக்கின்றோம். கடைசி காலத்தில் ஒரு தந்தையினுடைய நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்கின்றோம். இது சியாமிலிருந்து சுந்தராக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான புருஷோத்தம சங்கமயுகமாகும். உத்தம புருஷர்களாக நாம் ஆவதற்கான சமயம் இதுவே ஆகும். எப்போதும் இந்த நினைவிலேயே இருந்து நம்மை சோழியிலிருந்து வைரத்திற்கு சமமாக மாற்றுகின்றோம். ஞான செல்வம் மூலமாக அனைத்து சாதனங்களையும் பெறுபவராக பத்மாபதம் பதி ஆத்மா நான் கல்ப கல்பமாக வெற்றி பெறுபவன் நான் என்ற ஆன்மீக பெருமிதத்தில் இருந்து
மாயையை வெற்றி கொள்ளும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.